நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம். சேலம் மாநாட்டில் CN அண்ணாதுரையின் தீர்மானம் அவர் எழுதியிருக்காரு 2 பக்கம். அதைத்தான் சொல்றேன், வார்த்தை மாறாம சொல்றேன். இந்த மாநாடு மேன்மை தங்கிய பிரிட்டிஷ் ராணிக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறது. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் தரப்போவதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். நீங்கள் சுதந்திரம் தரக்கூடாது. அப்படியே தருவதென்று முடிவு செய்தாலும் சென்னை ராஜதானிக்கு தரவே கூடாது. 2 பேரும், அவங்களும் RSS காரனும் பிரிட்டிஷ் ராணி ஆட்சி இருக்கணும்னாங்க, இவங்களும் பிரிட்டிஷ் ராணி ஆட்சி இருக்கணும்னாங்க. அது கூடாது, சுதந்திரம் வேணும்னு சொன்ன காங்கிரஸ் எப்படி RSS ஒன்றாகும்? பக்கத்தில் கர்நாடகாவில் நாங்கள் தான் ஆட்சி, பக்கத்தில் இருக்க தெலுங்கானாவில் நாங்கள் தான் ஆட்சி, இன்னும் 6 மாதம் கழிச்சு கேரளாவில் எங்கள் ஆட்சி தான். சுற்றி இருக்கிற எல்லாமே நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது இங்கே உங்கள் நிலைமை என்ன, உங்கள் நிலைமை என்ன, உங்கள் நிலைமை என்ன சொல்லுங்க. நுங்குடிபடியை தாண்டிட்டா திமுக எங்கே இருக்கு சொல்லுங்க. அதிகாரத்தில் பங்கு தர்றேன்னு சொல்லியிருந்தா ஒப்பீடுலாம் எதுக்கு வருது? அப்ப தரலன்னா இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்படியே வச்சிருக்க. ஏன் தரலன்னு கேட்டால நீங்க நடுநிலைவாதி. மீடியாவில் இருக்கப்பட்ட தப்பே சென்னையில் உங்களுக்கு மீடியா வச்சிருக்கு, எங்க போனாலும் வாங்க வணக்கன்றாங்க. உங்களுக்கு தெரியாது. ஒரு பாமரன் கிராமத்துக்காரன் தமிழ்நாட்டில் எந்த அலுவலகத்துக்கு போனாலும் எங்கேயாவது வேலை நடக்குதா? போலீஸ் ஸ்டேஷன் போர்டு இருக்கு, அது கட்ட பஞ்சாயத்து தான் நடக்குது. நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். அவர் அமைச்சராக இருக்கிற போது அவர்கிட்ட நான் போய் சொன்னேன், செங்கோட்டையன் நம்ம ஊர் பையன், இந்த பையன் இவங்க அப்பா அந்த காலத்தில் திமுக வாழ்க்கை சொத்து பூரா அடிச்சுட்டாரு, இப்போ சாப்பாட்டுக்கே கஷ்டத்துக்கு வந்துட்டான், இவனுக்கு ஒரு கண்டக்டர் வேலை வேணும்னு அதுக்கு தான் வந்திருக்கேன். நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு உடனே வேலை போட்டு கொடுத்து, அதை வேலை இருந்ததுனால தான் இன்னொரு நல்ல குடும்பத்தில் பொண்ணு கொடுத்தாங்க. இப்போ ரிட்டையர்ட் ஆனதுக்கு மாதிரி ஊரில் இருக்கான், போய் பார்த்துக்க சொல்லுங்க. அவர் போராட்டத்துக்கு பெருகுமணியில் இறங்கி 4 கிலோமீட்டர் நங்கவரத்துக்கு போறதுக்காக வாடகை சைக்கிள் எடுத்துட்டு வந்து கருணாநிதியை கேரியர்ல உட்கார வச்சு கூட்டு போன கவுண்டமட்டி முத்துன்னு அவங்க பிள்ளைங்க எப்படி இருக்கான்னு பாருங்க. RSS பற்றி தவறாக பல பேர் பேசுகிறார்கள். அது ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம், நம்ம ஊர் திராவிட கழகம் போல அப்படின்னு RSS சமூக சீர்திருத்தம் சொன்னது நானா, காங்கிரஸ்காரனா? அப்துல்லா உங்க தலைவன்ப்பா, கருணாநிதிப்பா, முரசொலி எடுத்து பாருப்பா, அதுக்கப்புறம் பேசுப்பா. சொல்லுங்க சார், நேரடியா கேட்கிறேன். இந்த அரசாங்கத்திற்கு, அமைச்சர்களுக்கு, முதலமைச்சருக்கு தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், ஆண்மை இருந்தால், நேர்மை இருந்தால் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கே, எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்க? வெள்ளை அறிக்கை கொடு. காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுடைய மனநிலை தற்போது எந்த பக்கம் இருக்கிறது? ஏன்னா இந்த நியாயத்தின் பக்கம் இருக்கிறது. நியாயம் எந்த பக்கம் இருக்கிறது? காங்கிரஸ்காரன் இருக்கிற பக்கத்தில் இருக்கு. இப்படி கேட்டா அப்படி வரீங்க, அப்படி கேட்டா உங்களுக்கு இப்படிதான் சொல்ல முடியும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த ஆளுமை, மரியாதைக்குரிய திரு திருச்சி வேலுச்சாமி அவர்கள். வாருங்களோட ஒரு சிறப்பு நேர்காணல். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தொடர்ச்சியா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில அடுத்தடுத்து அதிரி புதிரியான தகவல்களை கொடுக்குறீங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு முதன்மையான ஒரு சிப்பாயா இன்னைக்கு நீங்க தான் இருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னமும் சிப்பாயா தான் இருக்கேனா? அப்படி இல்லை, ஒரு முதன்மையான ஒரு களப்பணியாளராக நீங்க தான் இருக்கிறீங்கன்னு நான் பாக்குறேன். ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்குன்னு தொண்டர்களுடைய குரலா இவர் தான்ப்பா ஒழிக்கிறாரு அப்படின்னு இன்னைக்கு பேசக்கூடிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க. ஆனா இப்ப நேற்று நடந்த ஒரு சம்பவம் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிறது. முக்கியமாக முன்னாள் எம்பியாக திகழ்ந்த திமுகவை சேர்ந்த மரியாதைக்குரிய திரு புதுக்கோட்டை MM அப்துல்லா அவர்கள் இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த RSS மற்றும் சங் பரிவார் கும்பலுடைய ஒரு முழக்கமாக, ஒரு குரலாக இன்றைக்கு மாறி நிற்கிறது அப்படிங்கிற ஒரு தோணியில் ஒரு கருத்தை போட்டிருந்தாரு. அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக மாணிக்கம் தாக்கூர் MP என்ன சொல்றாருன்னா, எப்படிங்க அது RSS குரலாக மாறும்? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கறதுக்கு ஒரு நியாயமான கோரிக்கைங்க, நாங்கள் இல்லாமல் இங்கே ஆட்சியை பிடிச்சிட முடியுமா அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தையை துவங்குறாரு.
நீங்கள் பேசிக்கொண்ட விஷயங்கள் இன்னைக்கு கள அளவுல கரண்ட் எம்பிஸ் பேச துவங்கி இருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை? இப்பதான் பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு எல்லாம். ஆட்சி அதிகாரம் வேணும்னு சொன்னாலே இது ஆர்எஸ்எஸ் குரல்னு அவர் சொல்றாரு, திமுக எம்பி. சரியா? நாங்கள் ஆட்சியில் தான் இருப்போம், யாருக்கும் பங்கு தரணும்னு சொன்னா ஆர்எஸ்எஸ் வலிமையான குரல், அப்படிதானே அர்த்தம்? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியல. அவருக்கு ஆர்எஸ்எஸையும் தெரியல, அரசியலும் தெரியல, நியாயமும் தெரியல, மனிதாயமானமும் தெரியல, தமிழ்நாட்டுடைய கடனரவும் தெரியல. துபாயில் இருக்கக்கூடிய அவருக்கு வேண்டியவங்களுடைய கோடி கோடியான இருக்க சொத்து இருக்குல்ல, அது மட்டும்தான் அவருக்கு தெரியுது. நான் பார்த்து கேட்குறேன், ஆர்எஸ்எஸ் குரல்னா என்னன்னு தெரியுமா? அது உங்க குரல். இந்திய நாடு 200 ஆண்டு காலங்கள் அடிமை கிட்டு கிடந்த போது அதற்கு சுதந்திரம் வேண்டும் என்று காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்காரனும் முஸ்லீம்காரனும் போராடுற போது இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வேணான்னு பிரிட்டிஷ் ராணி இந்தியாவுக்கு வர்ற நேரத்தில் அணிவகுப்பு மரியாதை கொடுத்து பிரிட்டிஷ் ராணி வாழ்கன்னு கோஷம் போட்டது ஆர்எஸ்எஸ். தமிழ்நாட்டில் பிரிட்டிஷ் ராணிக்கு ஒரு வேண்டுகோள் மாநாடு போட்டு இந்த நாட்டுக்கு சுதந்திரமே தரக்கூடாது, அப்படியே தர்றதுனால தமிழ்நாட்டுக்கு தரக்கூடாது, நாங்கள் என்றென்றும் மேன்மை தங்கிய பிரிட்டிஷ் ராணியின் ஆட்சியின் கீழே வாழ விரும்புகிறோம் என்று தீர்மானம் போட்டது நீங்க. அதனால ஆர்எஸ்எஸும் நீங்களும் தான் ஒன்னே ஒழிய உங்களுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் கொள்கை ரீதியாக, லட்சிய ரீதியாக, வரலாற்று ரீதியாக முரண்பாடு, உங்களோட கூட்டணி இருக்கிறதா முரண்பாடு. எப்படி நீங்க ஆர்எஸ்எஸும் நீங்களும் ஒண்ணுதானே அவர் ஒருத்தருடைய குரல் வச்சு சொல்ல முடியும்? எங்க ஒருத்தர் இல்லைங்க, நான் என்ன சொல்ல புரியலையா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. தமிழ்நாட்டில் தீக்கான்னு ஒன்று தோன்றியது எப்போ? 43 44 அப்பதான் உச்சகட்ட போராட்டம், குயிட் இந்தியா மூவ்மெண்ட் நடந்த நேரம். இப்போ சேலத்தில் மாநாட்டில் தான் திராவிடர் கழகம் வைக்கிறாங்க. அதில் ஒரே ஒரு அரசியல் தீர்மானம், அதான் நான் சொன்னது, பிரிட்டிஷ் ராணிக்கு வேண்டுகோள். அது அண்ணா அவர்கள் நடத்திய திராவிட நாடு பத்திரிகையிலே தலையங்கமாக வந்திருக்கு. சேலம் மாநாட்டில் CN அண்ணாதுரையின் தீர்மானம்னு அவரே எழுதியிருக்காரு 2 பக்கம். அதைத்தான் சொல்றேன், வார்த்தை மாறாம சொல்றேன். இந்த மாநாடு மேன்மை தங்கிய பிரிட்டிஷ் ராணிக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறது. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் தரப்போவதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம், நீங்கள் சுதந்திரம் தரக்கூடாது, அப்படியே தருவதென்று முடிவு செய்தாலும் சென்னை ராஜதானிக்கு தரவே கூடாது, ஏனென்றால் நாங்கள் என்றென்றும் மேன்மை தங்கிய பிரிட்டிஷ் ராணியின் ஆட்சியின் கீழேயே வாழ விரும்புகிறோம். இந்த தீர்மானம் உலகத்துக்கே தெரியும், அந்த அப்துல்லா சின்ன பையன் போட்டுக்கு தெரியல. அப்ப 2 பேரும், அவங்களும் ஆர்எஸ்எஸ் காரனும் பிரிட்டிஷ் ராணி ஆட்சி இருக்கணும்னாங்க, இவங்களும் பிரிட்டிஷ் ராணி ஆட்சி இருக்கணும்னாங்க. அது கூடாது, சுதந்திரம் வேணும்னு சொன்ன காங்கிரஸ் எப்படி ஆர்எஸ்எஸ் ஒன்னாகும்? நீங்க 2 பேரும் தான் ஒண்ணு. நீங்க தான் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் உடைய மறைமுக குரலா ஒலிக்கிறீங்க. நீங்க ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறதுக்கு காங்கிரஸுக்கு துணிவு கிடையாது, அதற்கான தைரியமும் கிடையாது. பாருங்க, கேரளாவில் கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் வலிமையா இருக்கிற ஒரு பகுதி, ஆனா அங்க ஒரு பாஜக MP ஆடுறாரு, ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள ஆக முடியுதா? அப்ப இன்னைக்கு தேவை அரசியல் சட்டத்தை பாதுகாக்கணும், மக்களை பாதுகாக்கணும்னா அமைதியா திமுகவோட கூட்டணி சேர்ந்து வெற்றி வாகையை சூட பாருங்க. அதாவது தேவையில்லாம குழப்பத்தை சிண்டு முடிச்சிட வேலையை பார்க்காதீங்கன்றாங்க. யாராவது கிராமத்துல மாடு மேய்க்கிறவர்கிட்ட சொன்னா கூட சிரிப்பாங்க. பாஜக தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்னா, தமிழ்நாட்டில் முதலாக சட்டமன்றத்திற்குள்ள பாஜக காரன் 4 MLA போனதுக்கு யார்? காங்கிரஸ் காரணமா? திமுக காரணமா? நாங்க காரணமா? பாவம், அந்த பையனுக்கு, புதுக்கோட்டை பையனுக்கு தெரியல. எச் ராஜா உட்பட 4 பேர் MLA போனாங்கல்ல, திமுக கூட்டணியில் தான் முதல்ல போனாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையனை பேச சொல்லுங்க. இல்ல, அவரு அந்த கருத்தை சொன்னாரு. பட் இந்த கருத்தை நீங்க எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பிஜேபியை எதிர்ப்பதற்கு காங்கிரஸை விட தமிழ்நாட்டுல திமுகவுக்கு இருக்கக்கூடிய வலிமையை காங்கிரஸ் ஏன் புரிஞ்சுக்க மறுக்குது? நாங்க புரிஞ்சுக்கிட்டனாலதான் மறுக்கிறோம். பிஜேபியுடைய ஆட்சியிலே TR பாலும் முரசொலி மாறனும் மந்திரியா இருந்தாங்களே இல்லையா? யார்கிட்ட ஏய்க்கிறீங்க நீங்க? அந்த ஆட்சியிலே நீங்க மந்திரியா இருந்தவன் எதிர்க்கிறவன் நாங்க என்றென்றைக்கு எதிர்க்கிற, நாங்க ஆதரிக்கிறோமா? இது பைத்தியக்காரத்தனமா இல்ல? இவர்கள் உங்களுக்கு எதிர்ப்பதை போல எதிர்ப்பது, பின்னாலே அண்டர்டீல் பண்றதெல்லாம் உங்க கலை. காங்கிரஸ்காரனுக்கு அது புத்தி இல்லை. ஆதரிப்பதோ எதிர்ப்பதோ வெளிப்படையா தான் பேசுவோம். இல்ல, இன்றைக்கு இந்த பிரவீன் சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர், காங்கிரஸ் நிர்வாகியா இருக்கிறவர், இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, 70% காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் ஆட்சி அதிகாரத்துல நமக்கு பங்கு வேணுங்கிறத விரும்புறாங்க, அதை யாரு கொடுத்தாலுமே நட்பு சக்தியா தான் காங்கிரஸ் தொண்டர்கள் பார்க்க துவங்கி இருக்கிறாங்கன்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்றாரு. இது கூட்டணிக்குள்ள குண்டு வைக்கிற வேலை தானே? சரி, கூட்டணிக்குள்ள குண்டு வைக்காம இருக்கு, அதை இப்படி தூக்கி போடுங்களேன். நீங்க தான் கூட்டணி வேணும்னு நினைக்கிறீங்கல்ல, ஆட்சி அதிகாரத்தை உங்களுக்கே கொடுத்துறேன்னு சொல்லிட்டு நீங்க வெளியிருந்தாதீங்க. நாங்க எப்பவுமே நாங்க மட்டும்தான் உங்களை பண்ண தூக்கணுமா?
பீகார்ல உங்க நிலைமை என்ன, ஊபியில உங்க நிலைமை என்ன, அப்புறம் ராஜஸ்தான்ல இன்னும் பல மாநிலங்கள் உங்க நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இவ்வளவு பேசுறீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறோம். கும்முடிபூட்டியை தாண்டிட்டா உங்களுக்கு நிலைமை என்ன? பக்கத்துல கர்நாடகாவில் நாங்க தான் ஆட்சி, பக்கத்துல இருக்க தெலுங்கானாவில் நாங்க தான் ஆட்சி, இன்னும் 6 மாசம் கழிச்சு கேரளாவில் எங்க ஆட்சி தான். சுத்தி இருக்கிற எல்லாமே நாங்க ஆட்சியில் இருக்கும்போது இங்க உங்க நிலைமை என்ன, உங்க நிலைமை என்ன, உங்க நிலைமை என்ன சொல்லுங்க. கும்முடிபூட்டியை தாண்டிட்டா திமுக எங்க இருக்கு சொல்லுங்க. உங்களுக்கு இவ்வளவு திமிர் இருக்கும்னா, இந்த வரலாற்று ரீதியாக நாட்டுக்கு போராடி தியாகம் பண்ணவன் இன்றைக்கும் இந்தியாவில் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை எல்லா ஊர்லயும் ஒருத்தனாவது காங்கிரஸுக்கு தான் இருக்கலாம், பிஜேபி கூட இல்லை. அப்ப எங்களுக்கு இருக்காதா? அதெல்லாம் விவரம் தெரிஞ்சுட்டு பேச சொல்லுங்க. பாவம் இல்ல. அப்போ உங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது கூட்டணியில கூடுதல் சீட்டுகளை பெறணும்னா அதை உட்கார்ந்து பேசுங்க ஐயா. கூட்டணிக்கு கூடுதல் சீட்டு வேணுங்கிறத பேசுறது இது ரகசியம் ஒண்ணும் கிடையாதுங்க. நெல்லுக்குள்ள அரிசி இருக்குன்னு சொல்ற மாதிரி நான் திரும்பி கேட்கிறேன், அரசியல் கட்சி நடத்துறது எதுக்கு? அதிகாரத்துக்கு வரதானே கட்டாயமா. ஆனா காங்கிரஸ் அதிகாரத்துக்கு வரும்னு சொல்றதுக்கு நீங்க அதிகாரத்தில் இருக்கிறதுக்கு வித்தியாசம் ஒன்று இருக்கு. காங்கிரஸ்காரன் பொது வாழ்க்கையில் அதிகாரத்துக்கு வருவது மக்களுக்கு சேவை செய்ய, திமுகவுக்கும் சேவை செய்ய. திமுக நீங்க வியாபாரம், அதான் பிரச்சனை. இது அபாண்டமான குற்றச்சாட்டு இல்லையா? நான் நேரடியாக திமுக வியாபாரம் பண்றாங்களா? நான் நேரடியா ஒரு கேள்வி கேட்கிறேன், சொல்றீங்களா? சொல்லுங்க. நெஞ்சுக்கு நீதியில கருணாநிதி எழுதுற புத்தகத்தை எடுத்து படிங்க. நான் விழுப்புரத்துக்கு கூட்டத்துக்கு போயிருந்தேன். மாத்து சட்ட வேட்டி இல்ல, ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருந்த ஒரு பம்பு செட்ல போய் குளிச்சுட்டு சட்டையை வேட்டி துவைச்சு போட்டு இடுப்புல துண்டை மட்டும் கட்டிக்கிட்டு வேட்டியை தலைக்கு மேல பிடிச்சிக்கிட்டே வந்து ஊருக்குள்ள 2-3 கிலோமீட்டர் தாண்டி வர்றவரெல்லாம் அதுக்குள்ள காஞ்சுது, அப்புறம் தான் கட்டி போனேன். இது நான் சொல்வது குறைவுபடுத்தல. அன்றைக்கு அவருடைய பொருளாதார நிலைமை அதுதான். இன்றைக்கு ஆசியாவிலே பெரிய கோடீஸ்வரன் வந்துருக்கல, இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? காங்கிரஸ்காரன் அப்படி இருக்கானா? பேசுவது மானம் இடை, பேணுவது காமம், கூசுவது மானிடைத்தான், சீச்சி நன்று உனது குற்றம் குற்றம்னு இதுல வரும் கம்பெனி எழுதுறதுல. அது மாதிரி உங்க பேச்சுக்கு செயலுக்கு என்ன சம்பந்தம்? ஒண்ணுமே இல்லாதவெல்லாம் கோடி கோடியா 1000 கோடி 5000 கோடி வச்சிருக்கீங்க. காங்கிரஸ்காரன் அப்படி செய்யல. திரும்பி உங்களை பார்த்து கேட்கிறேன், சுதந்திரம் அடைகிற போது முதல்ல பிரகாசம் முதலமைச்சர், அடுத்து ஓமாந்துரர் முதலமைச்சர், அதுக்கப்புறம் குமாரசாமி ராஜா முதலமைச்சர், அதுக்கப்புறம் ராஜாஜி முதலமைச்சர், அதுக்கப்புறம் காமராஜர் முதலமைச்சர், அதுக்கப்புறம் பக்தவச்சல் முதல். கரெக்ட். இத்தனை பேர்ல யாராவது ஒரு 1000 ரூபாய் 5000 ரூபாய் பொது வாழ்க்கையில இந்த அரசு பணத்துல வரி பணத்துல சாப்பிட்டான், திருண்ணா, ஊழல் பண்ணா இன்னைக்கு வரை குடிச்சாட்டு இருக்கா? சாகும்போது 9 வருஷம் முதல் மந்திரியா இருந்த காமராஜர் சாகிற போது பேங்க்ல 1000 ரூபாய் பணம் கிடையாது, 1000 கருத்து வேறுபாடு இருக்கட்டும். ராஜாஜி உலகமே பாராட்டுற ராஜாஜி முதலமைச்சர் இருந்தார். கடைசி காலத்தில் அவர் கதி என்னன்னு தெரியுமா? கல்கி தோட்டத்தில் அங்க போய் உட்கார்ந்து அவங்க தான் சோறு போட்டாங்க. சொந்த வீடு கிடையாது, காசு கிடையாது. குமாரசாமி ராஜா கோடீஸ்வரன், ஆனா முதல் மந்திரியா இருக்கிற போதே இன்னைக்கு போங்க ராஜபாளையத்துக்கு, அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன், அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல், அங்க இருக்கிற காலேஜ் எல்லாம் அவர் இடத்தை ஃப்ரீயா கொடுத்ததா இருக்கும். ஓமாந்துராரை சொல்லவே வேண்டியதில்லை, திரண்ட சொத்துக்கு சொந்தக்காரர். ஒரு பலாப்பழத்தை தெரியாதனமா அவர் முதல் மந்திரியாருக்கு கொடுத்ததுக்கு திருப்பி அவங்ககிட்ட போய் கொடுத்துட்டு வா, இல்லைன்னா உனக்கு வேலை கிடையாதுன்னு அனுப்பி விட்டவர். அவர் கடைசி காலத்தில் தன்னுடைய சொத்துக்கள்லாம் வள்ளலார் ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டு போனாரு. ஆனா நீங்க அப்படியா? அரசாங்க பணத்தையும் கொள்ளையடிக்கிறீங்க, உங்க தொண்டர்கள்ட்டையும் கொள்ளையடிக்கிறீங்க. எத்தனையோ சாட்சி இருக்கு. இதெல்லாம் சொன்னா பாவம் அந்த அப்துல்லாவா ரொம்ப கஷ்டப்படும். எனக்கு என்னன்னா, நீங்க கூட்டணியில இருக்கிற கட்சி மாதிரியே பேசலங்க. கூட்டணியில இருந்து வெளியில இருக்கக்கூடிய எதிர் முகாம்ல இருந்து தொடுக்கப்படக்கூடிய கணைகளா தான் உங்களுடைய கொஸ்டின் எல்லாமே இருக்குது. ஏன் இப்படி பேசுறீங்க? அது நீங்க ஏன் உங்க பார்வையே ஒரு பக்கமா இருக்கு? இந்த குதிரைக்கு மடாம் கட்டுற மாதிரி திமுக காரன் பேசுறலாம், நான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர மாட்டேன்னா அது நியாயம். அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்டா மட்டும் தப்பா? என்ன சார் உங்க நியாயம்? 250 பேர் 450 பேர் எம்பிகளா? அந்த அவையில வெறும் 14 எம்பிகள் நீங்க வச்சிருந்தீங்க. 450 பேர் இருக்கக்கூடிய அவையில் 14 எம்பிகளை வச்சு உங்களுக்கு 7 மந்திரி பதவி நீங்க ஆட்சியில் கொடுத்தோமா? 234
சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்க 18 பேர் இருக்கோம். நாங்க மந்திரி பதவி கேட்ட தப்பா? இந்த யோகியனுக்கு அப்ப நாங்க எங்களுக்கு மந்திரி பதவி வேணாம்னு சொல்லியிருக்கணும். உங்க தலைவன் வீல் சேர்ல போய் உங்களுக்கு வேண்டியவனுக்கு மந்திரி பதவி மட்டுமல்ல இந்த முக்கியமான பதவி கேட்டாரா டெல்லியில? நடக்க முடியாத நேரத்திலேயே. அப்ப நீங்க கேட்டா அது தேச சேவை, நாங்க கேட்டா அது எதிரியா? நடுநிலையான கேள்வி அல்ல. இல்ல அப்போ உங்களுடைய அப்ரோச் வந்து முதலமைச்சரை நோக்கி ஒரு ஒரு நான் ஒரு ஓப்பனாவே சொல்றேன், ஒரு கனிவான அப்ரோச்சா இல்ல. ஐயோ, ஒரு உரிமையை கேட்டா என்னங்க கனி அப்ரோச், காய் அப்ரோச், மாங்காய் அப்ரோச்? நான் தான் கேட்டேன்ல, 540 எம்பிக்கள் இருக்க விடுதல 14 எம்பி வச்சு 7 பேர் மந்திரியா இருக்கிற போது சந்தோஷமா இருந்துச்சா? 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் 18 பேர் இருக்க போது எங்களுக்கு 4 மந்திரி பதவி கேட்டா ஏன் எரியுது உங்களுக்கு? நீங்க அதை மட்டும் கேட்டா பரவாயில்ல, தமிழ்நாட்டை போய் ஊபியோட கம்பேர் பண்றது அது அப்புறம் சார், அது ஏன் வருது? எப்படி நீ முடியாதுன்னு சொல்லதானே வருது? அதெல்லாம் ஆரம்பத்திலே சரியான அடுத்த பிரச்சனையா வருது. மிக மிக தவறான ஒப்பீடுன்னு உங்கள் கட்சியினுடைய மூத்தவர்கள் பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன்னு புரியல. அதிகாரத்துல பங்கு தர்றேன்னு சொல்லி இந்த ஒப்பீடுகள் எதுக்கு வருது? அப்ப தரலன்னா இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்படியே வச்சிருக்க. ஏன் தரலன்னு கேட்டால நீங்க நடுநிலைவாதி. ஏண்டா நீங்க 14 எம்பி வச்சுக்கிட்டு 7 மந்திரி போய் கேட்டீங்க, உங்க தலைவன் நடக்க முடியாம வீல் சேர்ல போய் கேட்டார்ல, இப்ப ஏண்டா தர மாட்டீங்க அப்படின்னு கேளுங்க. அப்ப நீங்க நடுநிலைவாதி. நாங்க கேட்கறதே தப்புன்னு இப்படி சொல்றீங்க. இல்ல, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற கான்செப்ட் வந்து திராவிட கட்சிகள் ஏற்கல. அவங்க அதனால பலன் நினைக்கிறாங்க. திமுக காரங்க அவங்களுக்கு பலன் இல்லை. சரியாத்தான் சொல்றீங்க. நாங்க பலனுக்காக கேட்கல, தவறுகளுக்கு ஒரு செக் பண்ணிக்கிறதுக்காக கேட்கிறோம். சரிங்க, நான் ஒண்ணு கேக்குறேங்க. ஆட்சி அதிகாரத்துல பங்கு வாங்குறேன் தம்பி, இதனால இப்படி ஒரு மாற்றம் நிகழும், ஒரு 10 மாற்றத்தை பட்டியல் போடுங்க பார்ப்போம். இந்த மாதிரி மாற்றம் நிகழும் தம்பி அப்படின்னு சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க வந்து என்னன்னா தூங்குறவனே எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனே எழுப்ப முடியாது. ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதே மக்களுக்கு சேவை செய்யுங்கிறேன். அப்ப என்னன்னு கேட்டா இது என்ன கேள்வி? இது இல்ல, இப்ப நடக்கிற எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ல இருந்து என்ன சேஞ்ச் ஆகும்? நாங்க கூட்டணி இருந்தா அமைச்சரவை கூட்டத்துல எல்லா பிரச்சனையும் அங்க பேசுவோம்ல, கருத்து சொல்லுவோம்ல. நீங்க ஒரே கட்சி இருக்கனால தப்புகள் நடக்குது. நான் ரொம்ப எளிமையா கேட்கிறேன். நீங்க கேட்டீங்கல்ல, இந்த 4.5 ஆண்டுகள் 5 லட்சம் கோடி கடன் வந்திருக்கா புதுசா? 5 லட்சம் கோடி கடன் சாதாரண விஷயமா? கடன் வாங்குனீங்க, அதை எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்க? இங்க வெளிப்படையா ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க பாப்போம். இதே மாதிரி ஒரு கேள்வி ஒன்றிய பாஜக மோடி அரசை பார்த்து எவ்வளவு கடன் வாங்கின, என்ன வெள்ளை அறிக்கை கொடுத்தா நான் என்ன கேக்குறேன்? நீங்க விட்டுருவீங்க. நான் என்ன கேக்குறேன்? நீ அசிங்கமான இடத்துல நிக்கிறேங்கிறேன். நான் மட்டுமா நிக்கிறேன், அவன் நிக்கிறேன்னு சொல்றதா முக்கியம்? உங்க யோகியதைக்கு பதில் சொல்ல முடிஞ்சா பதில் சொல்லுங்க, இல்லைன்னா சும்மா இருங்க. 5 லட்சம் கோடி உங்களுக்கு இதை சொன்னாதான் புரியும். காமராஜர் முதலமைச்சர் அவர்கள் இறங்குற போது தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? 180 கோடியை தாண்டல. அதுலதான் இத்தனை அணை, அதுலதான் BHEL, அதுலதான் நெய்வேலி சுரங்கம், அதுலதான் தமிழ்நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், ஒரு முன்னேற்றமே இல்லாத இடத்துல கிராமத்துல சாலைகள் எல்லாமே வந்துச்சு, கரண்ட் வந்துச்சு. ஒரு நாள் டாஸ்மாக் கடையில மட்டுமே 150 கோடி வருது. இது 10 நீங்க 5 லட்சம் கோடி கடன் வாங்குறதை நியாயப்படுத்திக்கணும், உங்களை ஆண்டவன் கூட காப்பாற்ற முடியாது. ஐயா, நீங்க உலகம் தெரியாத நபர் இல்ல, ஒரு அப்டேட்டடான ஒரு ஆளு. அன்றைய காலகட்டத்தினுடைய நிதி நிலைமை என்ன, வறுமை என்ன, பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்ன, இன்னைக்கு எப்படி காலம் மாறி இருக்குது, அன்னைக்கு ஒரு இட்லி வேலை என்ன, இன்னைக்கு ஒரு இட்லி வேலை உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. தெரிஞ்சதான் நான் சொல்றேன். நீங்க தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. நான் உங்கள்கிட்ட திரும்பி கேட்கிறேன், 5 லட்சம் கோடி கடன் வாங்கல, அதுல எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு கேட்கிறேன். சொல்லுங்க, வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க அரசாங்கத்துல. கொடுங்க. என்ன கொள்ள அடிச்சிட்டாங்களா, மோசடி பண்ணிட்டாங்களா, குடும்பத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்களா? அதை தாங்க வெள்ளை அறிக்கை கொடுங்க, வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்கிறேன். அந்த காலத்துல அவர்கள் செய்த நிர்வாகத்துக்கு கண்ணுக்கு முன்னால சாத்தனூர் அணை தெரியுது, கிருஷ்ணகிரி அணை தெரியுது, குந்தா அணை தெரியுது, பவானி அணை தெரியுது, வைகை அணை தெரியுது, மணிமுத்தாறு அணை தெரியுது. நான் முதலே சொன்ன மாதிரி நெய்வேலி தெரியுது. இதெல்லாம் இங்க ரயில் பெட்டி தொழிற்சாலை இருந்து ஆவடி தொழிற்சாலை இருந்து எல்லாம் தெரியுது இல்ல? நீங்க 5 லட்சம் கோடி எதையாவது ஒண்ணு கண்ட காட்டுங்க, என்ன பண்ணீங்கன்னு. வாங்க திருவாரூர் வாங்க, கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை காமிக்கிறேன், நூலகத்தை காமிக்கிறேன், மருத்துவமனையை காமிக்கிறேன், டைடல் பார்க்க காமிக்கிறேன். அதைத்தான் சொல்றேன். நீங்களும் உருப்பட மாட்டீங்க, தமிழ்நாடு உருப்படாது.
ஏன் அப்படி சொல்றீங்க? நான் எவ்வளவு பெரிய எதிர்காலத்துக்கு பயன்படுகிற திட்டங்களை பத்தி காட்டி ஏன் நூலகம் உங்களுக்கு பயன்படுற திட்டம் கிடையாதா? அறிவு களஞ்சியங்க நூலகம். ஆமா, கொள்ளையடிக்கிறது எப்படின்னு அறிவு எல்லாருக்கும் தான் இருக்குங்க. அந்த அறிவை எப்படி பயன்படுத்திக்கலாம் முக்கியம். நான் ஒரு அரசாங்கம்னா என்ன, அந்த மக்கள் நிரந்தரமாக ஒரு வாழ்க்கையில் வளம் பெற, எழுச்சி பெற, அதற்கான வருமானத்தை உருவாக்குகின்ற திட்டம் தான். அதை விட்டுட்டு சும்மா ஊதாரித்தனமா செலவு செய்வதல்ல. இல்ல இது அதாவது நீங்க எதை ஊதாரித்தனம்னு சொல்றீங்க சொல்லுங்க. அதாவது நூலகம் வைக்கிறது ஊதாரித்தனம். சரி, ஒண்ணு வேணாம், வெளியில போங்க. மெட்ரோ ரயில் போயிட்டு இருக்கா, அந்த ஒவ்வொரு கட்டையிலையும் பாருங்க, நமக்கு நாமே திட்டம். ஒவ்வொரு இடத்துல வச்சுக்க படமும் ஒரு 10,000 ரூபாய்க்கு மேல இருக்கும். அத்தனை தூண்ல இருக்கா இல்லையா தெரிஞ்சுட்டு அப்புறம் பேசு. இருக்கு, அது ஒரு விளம்பரம் தானங்க. அதைத்தான் தெரியணும்ல. ஆஹா, இப்பதான் சரியா ஸ்டாலின், அதெல்லாம் காக்கும் ஸ்டாலின் உன் படத்துல போடியா விளம்பரத்தை. ஏன் வரி படத்துல நீ போறதுக்கு நீ யாரு? இது மாதிரி காமராஜ் எங்க ஒண்ணு சொன்னது சொல்லு. பிஹெச்எல் தமிழ்நாட்டில் இன்னைக்கு அதான் பெரிய ஆலை. அது திறக்கிற போது ஒரு முழு பக்க விளம்பரம் கொடுத்துருக்காங்களா? அவர் சிலையை முன்னால வச்சுக்கிட்டாரா? அவர் கட்ட அணையத்தின சொன்னல, அங்க போய் அவர் பேர் எங்க இருக்குன்னு தேடணும். இது உங்களுடைய ஜாலின்னு இதுக்கு உங்க படத்தை போட்டு வைக்கிறதுக்கு இதுக்கு எங்க வரி பணமா? உங்க படத்துல போடுங்க என்ன வேணாலும். மக்களுடைய வரி பணத்தை அச்சத்தோடும் பயத்தோடும் பார்த்து ஒரு பைசா கூட தப்பு பண்ணக்கூடாது நினைக்கிறது தான் நேர்மையான அரசியல்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நீங்க அதை தப்புன்னு சொன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? நடுநிலையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் சிலர் அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினாங்க அண்மையில். அது என்னன்னா, உங்களை போன்ற ஒரு பேருடைய குறிப்பிட்டு, ஐயா திருச்செவலுச்சாமி இருக்காங்க, இன்னும் பல பேர் இருக்கிறாங்க, அதாவது ஆட்சி காலத்தில் பங்கு நோக்கி இப்போ கேட்குறவங்க எல்லாருமே காங்கிரஸ் கட்சியை அவமானப்படுத்துறாங்க. எப்படி அவமானப்படுத்துறாங்கன்னா, தாவேக்காவோட போய் ஒரு வேளை அலையன்ஸ் வச்சாங்க, கிரவுண்ட்ல அப்படிதான் அது மாதிரி விருப்பங்கள் இருக்குன்னு சொல்றதே காங்கிரஸ் கட்சியை சிறுமைப்படுத்துறது. போய் ஒரு அன்ப்ரூவன் டெஸ்ட், அன்டெஸ்டட் ஒரு பார்ட்டி கூட அலையன்ஸ் வச்சா நல்லா இருக்கும்னு பேசுறதுங்கிறதே உங்களை அவமானப்படுத்துறதுங்கிறாங்க. அதாவது தன்னை அறிவாளின்னு நினைச்சிருக்கிற சில முட்டாளுடைய வாதம் அது. நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கல்ல? பண்ணிட்டேன். கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணீங்களா? ஐயா என்ன உங்களுக்கு புரியணும், அப்பதான் புரியும். அதுக்கு தான் சொல்றேன். புருவுடாங்கிறது அப்புறம். இந்த நாட்டுக்கே சுதந்திரம் வேணாம்னு சொன்ன ஆட்சியில் இருக்கிறத ஒத்துக்கிறீங்க, போராட்டம் தப்புன்னு சொல்லிங்களே, என்ன பாரத்தை கேட்கிற? அந்த அறிவாளிகிட்ட போய் கேளுங்க, அந்த முட்டாள் பேர்கிட்ட. இந்த ஆட்சியில் என்ன செஞ்சிருக்கான்னு கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. அவன் நல்லவனா கெட்டவனா யோக்கியனா புதுசா பழசா அது வேற. அவன் தப்பு பண்ணாதவன் யாரா இருந்தாலும் முட்டாள் கூட மேல் நான் நினைக்கிறேன். எவ்வளவு பெரிய மேதையா இருந்தாலும் தப்பு பண்றவன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது என்னுடைய கருத்து. அது அந்த அறிவாளிகள் சரிகிறான்னு எல்லாம் சொல்லுங்க. அதாவது நீங்க முட்டாள் கூட பரவாயில்லன்னு சொல்றீங்க, ஆனா முட்டாள்கிட்ட ஆட்சி போனா எப்படி இருக்கும்னு உங்களால கற்பனை செய்து பார்க்க முடியுமா? நான் தான் கேட்கிறேங்க, முட்டாள்கிட்ட ஆட்சி எப்படி போறது கற்பனை பண்ண வேணாம். பெரிய மேதைகள் ஆட்சியெல்லாம் 5 லட்சம் கோடி வாங்கியிருக்கேன் என்னன்னு கேட்கிறேன், உங்களுக்கு பதில் சொல்ல முடியல. உருப்படியான கேட்டா லைப்ரரி கட்டிக்காரங்க. நல்ல வேலை அவங்க சாப்பிட்டாங்கன்னு சொல்றீங்க. ஐயா, தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது பொருளாதார ரீதியாக மேல்நிலையில இருக்குதா கீழ் இருக்குதா? ஒரே வார்த்தை உங்க பதில். ஒரே வார்த்தையில மற்ற இந்தியாவுக்கே தப்பான விஷயங்களுக்கு முன்னுதாரணம் இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போங்க, ஒரு தாசில்தார் ஆபீஸ் போங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். மீடியாவில் பண்ற தப்பே சென்னையில் உங்களுக்கு மீடியா வச்சிருக்கு, எங்க போனாலும் வாங்க வணக்கன்றாங்க, உங்களுக்கு தெரியாது. ஒரு பாமரன் கிராமத்துக்காரன் தமிழ்நாட்டில் எந்த அலுவலகத்துக்கு போனாலும் எங்கேயாவது வேலை நடக்குதா? போலீஸ் ஸ்டேஷன் போர்டு இருக்கு, அது கட்ட பஞ்சாயத்து நடக்குது. நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன், வாங்க எத்தனை இடத்துல ஆதாரம் காட்டுறேன். இதையெல்லாம் சரி செய்வதற்கு இந்த ஆட்சி ஏதாவது செய்யுதுன்னா அதை பத்தி பேசுங்க சார். அவன் கார்ல போறான், 2 கோடி கார்ல போறான், 4 கோடி கார்ல போறான், இதான் பிரச்சனை. உங்களுக்கு நான் திரும்பி கேட்கட்டுமா? இன்னைக்கு சன் டிவி மட்டும் எத்தனை லாங்குவேஜ்ல இருக்கு? அது முத ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சது? எல்லார்ட்டையும் 1000-2000 பணம் வாங்கிட்டு ஆரம்பிச்சு தெரியுமா? பூமாலைன்னு அவங்க வேணா எடுக்கட்டும். மலர் மண்டபன்றது என்கிட்ட வந்த காசு, நான் முடியாதுன்னு என்னன்னா நீங்களா கொடுக்கணும். 5000 ரூபாய் கொடுத்த பில்லு என்கிட்ட இருக்கு. இதுல இருந்து உருவாக்கப்பட்டதானே எத்தனை 1000 கோடி லட்சம் கோடி போயிடுச்சா? மற்றவன்ட்ட வசூல் பண்ணி நீங்க கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு அதுக்கு புது புது சித்தாந்தம் எல்லாம் சொல்லுவீங்களா? தன்னை அழித்து கொண்டு நாட்டை காப்பாற்றிய ஓமாந்தூரரை சொன்னேன், ராஜபாளையம் ராஜாவை சொன்னேன், ராஜாஜியை சொன்னேன், காமராஜர்கிட்ட இல்லை ஆனாலும் கடைசி இல்லாமலே இருந்தாருன்னு சொன்னேன். பக்தவச்சலம் வசதியானவர் தான்,
இதை வச்சு முதல் மந்திரியா வந்து சம்பாதிக்கலன்னு சொன்னேன். அது மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா அதுல நியாயம் இருக்கு. நீங்க தான் நீங்க உலக கோடீஸ்வரரோட போட்டி போட்டீங்களே, அந்த பணம் எப்படி வந்துச்சு? இந்த அதிகாரத்தை வச்சுதானே. இதெல்லாம் அதுக்கு தான் முன்னால சொன்னேன். நீங்க சொன்ன அந்த எம்பி யாரா, அப்துல்லாவா, அவருக்கு தன்னஞ்சறிவது பொய்ய இருக்க, பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் அந்த குரலை சொல்லிட்டு துபாயில எத்தனாயிரம் கோடி அங்க இருக்கு, அந்த மூலதனத்தெல்லாம் உங்க சொந்தக்காரர் தான் பாத்துக்கிறாரா இல்லையா, கொஞ்சம் மனசாட்சியை தொட்டு பதில் சொல்லியான்னு கேளு. இப்போ உங்களுக்கு அல்டிமேட்டா உங்க பிரச்சனை என்னன்னா திமுக கோடீஸ்வரன் ஆகிட்டா ஆகல, அதானே? மக்கள் ஆகலைங்கிறது தான், காங்கிரஸ்கார ஆகலன்றது இல்ல. இல்லை அதல்ல, எங்களுக்கு மக்கள் வாழ்க்கையை உயரணும்னு நினைக்கிறோம். திமுக எல்லாரும் கோடீஸ்வரன் சொன்னா எப்ப சொன்ன? நீங்க அதை திரிக்கிறீங்க. திமுகவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு சொத்துக்களை இழந்த பல பேர். அதுக்கு நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? 1957 முதல் கருணாநிதி வந்து தேர்தல் நிற்கிற போது எங்க ஊர் குளித்தலை தொகுதிக்குள்ள இருக்கு. அவர் வருகிற போது எனக்கு 8 வயது. ஏன் மறக்க முடியல, வந்து கேட்டதே நாங்க 4-5 பேர் நின்று இருக்கோம் கிராமத்துல. வந்து ஒருத்தரை கேட்டார், குன்னன்னு ஒருத்தரை. அவர் தான் அந்த ஊர்ல முதல் இவருக்கு தெரிந்தவர். அவருடைய மொத்த சொத்துக்களையும் கட்சின்னு அழிச்சிட்டாரு. அவருடைய பையன் ஒருத்தனுக்கு அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சியில் நான் வந்து தான் அவனுக்கு ஏதாவது பண்ணணுமேனு நான் போய் சொல்லி இன்னும் இப்ப சொன்ன நல்ல வேளை ஞாபகம் வந்துச்சு. இப்ப தாவேக்காவில் இருக்காரு செங்கோட்டையன். ஆமா, அவர் அமைச்சரா இருக்கிற போது அவர்கிட்ட நான் போய் சொன்னேன், செங்கோட்டையன் நம்ம ஊர் பையன், இந்த பையன் இவங்க அப்பா அந்த காலத்துல திமுக வாழ்க்கை சொத்து பூரா அழிச்சிட்டாரு, இப்ப சாப்பாட்டுக்கே கஷ்டத்துக்கு வந்துட்டான், இவனு ஒரு கண்டக்டர் வேலை வேணும்னு அதுக்கு தான் வந்திருக்கேன். அண்ணே நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு உடனே வேலை போட்டு கொடுத்து, அந்த வேலை இருந்ததுனால தான் இன்னொரு நல்ல குடும்பத்துல பொண்ணு கொடுத்தாங்க. இப்ப ரிட்டையர்ட் ஆனதுக்கு மாதிரி ஊர்ல இருக்கான், போய் பார்த்துக்க சொல்லுங்க. அவர் போராட்டத்துக்கு பெருகுமணியில் இறங்கி 4 கிலோமீட்டர் நங்கவரத்துக்கு போறதுக்காக வாடகை சைக்கிள் எடுத்துட்டு வந்து கருணாநிதியை கேரியர்ல உட்கார வச்சு கூட்டு போன கவுண்டமட்டி முத்துன்னு அவங்க பிள்ளைங்க எப்படி இருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு இருக்கிற கோடீஸ்வரத்துக்கும் அவனையெல்லாம் எல்லாருமே கோடீஸ்வரன் சொன்னேன். சில பேர் கொள்ளையடிப்பதற்காக இது. உங்க டிஆர் பாலு ஊர்ல இருந்து வரும்போது அவருடைய சொத்து என்ன, இன்னைக்கு அவருடைய சொத்து என்ன? இல்லங்க, இப்படி விமர்சனம் பண்ண கூட்டம் எதுக்குங்க இருக்கீங்க? கூட்டனே அதே நான் திரும்பி கேட்கிறேன், இவ்வளவு நாங்க வேணான்னு பிடிக்கிறதுல வேணான்னு போங்க. அவங்க முன்னாடி எவ்வளவு நேரம் தாங்க ஆகும்? சொல்லுங்கன்ற. உங்களை விட அவங்களுக்கு தெளிவா தெரியும். அவங்களுக்கு வாழ்வு எங்களால. நாங்க இல்லாம தனியா நின்று ஒரு தேர்தலை ஜெயிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நீங்க சொல்றதை கேட்கிறேன். புலிக்கு பயந்தெல்லாம் வாங்க என் மேல படுத்துக்கன்னா வீரன் அர்த்தமா? சும்மா ஏக்கிறான், அதை நம்பினா நீங்க அப்பாவியோடைய ஏன் பிரச்சனை இல்லை. 16 நீங்க கூட்டணியில தான் இருந்தீங்க, தோத்து போயிருச்சு கூட்டணி. தோத்து போச்சுல? ஆமா, தோத்து போயிட்டீங்க. அப்ப இப்ப வேண்டாம், விட்டுருங்க. இப்ப விட்டுருங்கன்ற. எங்க கூட்டணி தான் தோத்து போகும்ல, அப்புறம் இது கூட்டணி தோத்தாலும் கூட தான் இருப்பேன்னு சொல்றீங்களா? ஆமா, பிஜேபி கூட ஆட்சியில மந்திரியா இருந்தான்னு சொல்லிட்டு இருக்கேன், அதை விட்டு எதோ பேசிட்டு. ஐயா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் பாசிசத்துக்கு எதிராக நிக்கணும் தான் கூட நிக்கிறாங்க. அதத்தான் இல்லைங்கிற. ஆனா நீங்க அப்படி இல்ல. அப்ப பாசிசம் எது சொல்லுங்க? பிஜேபி தான். அந்த பிஜேபி ஆட்சியில மந்திரியா இருந்தாங்க, அவன் பாசிசம் எதிரி, அதை காலங்காலம் இருக்கிற நாங்களாம் ஆதரவா? என்ன சார் பேசுறீங்க? உங்க வீட்டுல இருக்க சின்ன பிள்ளைகிட்ட உங்களை பார்த்து சிரிக்கும். அன்றைய காலகட்டம் வேற, அன்னைக்கு வாஜ்பாய் இருந்த பாஜகவின் நிலைப்பாடுகள் வேற. இன்னொன்னு சொல்லட்டுமா உங்களுக்கு? உங்களுக்கு இது சொல்லட்டுமா? உங்களுக்கு வேணா படம் தரட்டுமா? முரசொலியில வந்தத ஆர்எஸ்எஸ் பற்றி தவறாக பல பேர் பேசுகிறார்கள். அது ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம், நம்ம ஊர் திராவிட கழகம் போல அப்படின்னு ஆர்எஸ்எஸ் சமூக சீர்திருத்தம் சொன்னது நானா? காங்கிரஸ்காரனா? அப்துல்லா உங்க தலைவன்ப்பா, கருணாநிதிப்பா, முரசொலி எடுத்து பாருப்பா, அதுக்கப்புறம் பேசுப்பா. இதுதான் என்னுடைய பதில். தாவேகாவின் தலைவர் திரு விஜய் அவர்களை அண்மை காலமா காங்கிரஸ் கட்சி ரொம்ப சாஃப்டா டீல் பண்றாங்க, எங்கேயுமே பெருசா அட்டாக் பண்றது கிடையாது. ஆனா அவர் 24 மணி நேரமும் திமுக எனும் தீய சக்தின்னு பேசுறாரு, நீங்க ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க. என்ன அண்டர் டீலிங் போயிட்டு இருக்குதா உங்களுக்கும் தாவேகா தலைவர் விஜய்க்கும்? ஏன் கேள்வி சிந்தனையே தப்பாவே போகுது? நான் டைரக்டா கேட்கிறேன். டைரக்டா இல்ல, இன்டைரக்டா கேட்டாலும் சரி, உங்க கேள்வியில் யதார்த்தம் இல்லை. விமர்சனத்தை ஆட்சியில் இருக்கிறவங்க பானா இன்னைக்குதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கவங்க பானா. என்ன சார் பேசுறீங்க? ஆட்சியில் இருக்கிறவங்க மேலதான் விமர்சனம் வைக்க முடியும். இன்னைக்குதான் கட்சி ஆரம்பிக்கிறான், அவனை ஏன் விமர்சனம் வைக்கலன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பதில் இல்லை சார். நீங்களே கேட்டு பாருங்க, பதில் தெரியும் சார். அவர் ஒரு மறைமுகமா பாஜகவின் ஊதுகுழலா செயல்படுறாருன்னு திமுக நேரடியான ஊதுகுழல் சொல்லுதோ?
யார் நட உதவுல? இதுக்கு திமுக தான். நான் தான் எங்க ஏன்னா அப்படியே விஜய் வந்துட்டு போறாரு உங்க முகத்துல. விஜய் தான் சொல்றாரு. அப்படியா? விஜய் மாதிரி இருக்கு. அப்ப பரவாயில்லையே, விஜய் கூட உண்மை தெரிஞ்சு சொல்றாரு. உங்களுக்கு தான் தெரியல போட்டு. நான் எத்தனை தடவை சொல்றேங்க, பிஜேபி ஆட்சியிலே பார்த்தா இருந்து மந்திரியா இருந்தவன் நான் போய் பிஜேபி இருக்கிறேன் அப்படின்னு பிஜேபி கூட எப்பவுமே கூட்டு சேரலாம்னு சொல்லுவீங்களா? என்ன நியாயங்க? நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க கேள்வி ஏதாவது நியாயம் இருக்கான்னு. இப்ப என்னமோ கூடிய சீக்கிரம் இப்ப விஜய் உங்களுக்கு போன் பண்ணி ஐயா தயவு செஞ்சு நம்ம கட்சியில இணைஞ்சிருக்குன்னு சொல்லுவாரு போல, நீங்களும் போயிருவீங்க போல தெரியுது. நிறைய பேர் அங்க பக்கம் போறாங்க. நீங்க என்ன வேணாலும் நினைச்சுங்க, நான் கூட உங்களை பார்த்து நினைக்கிறேன், போகும்போது நல்ல சிந்தனையோட நல்ல புத்திசாலித்தனத்தோட தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது சொல்ல போறீங்க இனிமேல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நடந்தா மகிழ்ச்சி. இல்ல அப்படி ஒரு சந்தேகம் இருக்கு, நேர்களுக்கும் சந்தேகம் இருக்கு. ஐயா அங்க போய் சேர போறாங்களா, விஜய் கூப்பிடுறாரா, அழைக்கிறாரா, இப்படி ஒரு ஆளுமை தேவை. நான் ஸ்டாலினை கூட விஜய் கூப்பிட்டு அங்கேயும் போனாலும் போலாம்ல, எது வேணாலும் நடக்குங்க நாட்டுல. ஆனால் இப்படியெல்லாம் கற்பனையை விற்பனை செய்கிற ஆள் நான் இல்லை. குறிப்பா காங்கிரஸ்காரன் அப்படி இருக்க மாட்டான். கற்பனையை விற்பனை செய்கிறவர்கள் தான் இப்படி எல்லாம் பேசுவாங்க. இன்றைக்கு இந்த ஆட்சி மீதான மதிப்பீடுல எதிர்க்கட்சிகளை விட, ஏன்னா இப்போ அண்மையில் பாருங்க ஜாக்டோஜியை போராட்டம் பண்ணாங்க, ஒரு அறிவிப்பை கொடுத்தாரு முதலமைச்சர், அப்படியே அமைதியாகி மகிழ்ச்சி ஆகிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணாங்க, அறிவிப்பு கொடுத்தாங்க, மகிழ்ச்சி ஆகிட்டாங்க. சிவிலிகள் போராட்டம் பண்ணாங்க, அறிவிப்பு கொடுத்தாங்க, மகிழ்ச்சி ஆகிட்டாங்க. பொங்கலுக்கு 3000 ரூபாய் இப்படின்னு ஆட்சியினுடைய நெருக்கடி இக்கட்டான ஒரு நேரத்தில் மக்களுக்கு ஆதரவாக இயங்கி மக்கள் என்ன சிரிக்கிறீங்க? நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். சீரியஸா தாங்க நான் சிரிக்கிறேன். எங்க ஐயா ஐயா ப. சிதம்பரம் முன்னாள் நிதியமைச்சர் சொல்றாங்க, இது கடினமான ஒரு சூழலாக இருந்தாலும் முதலமைச்சர் அறிவிச்சிருப்பது மிக சரியான அறிவிப்பை சாத்தியப்படுத்த முடியும்ன்றாரு. சொல்ற ஆள் யாரா வேணாலும் இருக்கட்டுங்க, அவன் புத்திசாலியா இருந்தா ஏதோ லாபத்துக்கு பண்றான், முட்டாளா இருந்தா அதை ஒத்துக்குவான். இதுதான் என்னுடைய பதில். நான் இப்ப என்ன கேட்டேன், 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கேன் 4.5 வருஷத்துல, எதுல முதலீடு பண்ணேன்னு கேட்டேன். எல்லாம் இந்த மாதிரி செலவு தாங்க. என்ன செலவு? இப்போ அரசுகளுக்கு காசு கொடுக்கணும், பள்ளிக்கூடம் கட்டணும், கல்லூரி கட்டணும். என்னங்க நீங்க வாங்குற வரி பணத்தெல்லாம் எவன் கட்டுறது? அதெல்லாம் நீங்க சாப்பிட்டு போயிருவீங்களா? சொல்லுங்க சார், நேரடியா கேட்கிறேன். இந்த அரசாங்கத்திற்கு, அமைச்சர்களுக்கு, முதலமைச்சருக்கு தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், ஆண்மை இருந்தால், நேர்மை இருந்தால் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கே, எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்க? வெள்ளை அறிக்கை கொடு. அது கொடுக்கலன்னா பேசாம ஓடிப்போம். சும்மா வெட்டியா பேசிட்டு நாட்டை அசிங்கப்படுத்திட்டீங்க. நேர்மை வேணாம், ஒரு அரசாங்கத்துக்கு வெளிப்படைத்தன்மை வேணாம். நீ என்ன பண்றன்னு யாருக்கும் தெரியலையே. நான் ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட தானே கேட்டேன், மறக்கவே மாட்டேன். கரூருக்கு பிரச்சனையை பத்தி பேசும்போது உடனே துணை முதல்வர் துபாயிலிருந்து வந்தாருன்னு அடுத்து ஒரு கேள்வி கேட்டேன், திரும்பி ஞாபகப்படுத்துறேன். வந்தாரு, 1 மணி நேரம் போட்டோ எடுத்துட்டு திரும்பவும் துபாய்க்கே போனாரே, எதுக்காக போனாரு கேட்டேன்ல. நீங்களும் சொல்ல மாட்டீங்க, அவங்களும் சொல்ல மாட்டாங்க. போனா என்ன சார் தப்பு? எதுக்காக போனேன்னு கேட்டேன். அது அவரோட பர்சனல் சார், ஃபேமிலி சார். போறாரு, ஃபேமிலினா தனியா நான் போலாம். நீ துணை முதல் மந்திரி, டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். அந்த வார்த்தைக்கு பொருள் தெரியுமா உங்களுக்கு? என்ன பேசுறீங்க? அமைச்சரா இருக்கிறவன் பொது சொத்து. உனக்கு தனிப்பட்ட முறையில நீ விருப்பத்துக்கெல்லாம் போறதுக்கு அரசாங்கம் இல்ல. களத்துக்கு போறாரு, மக்களை பாக்குறாரு, எல்லார்ட்டையும் குறைகளை கேட்கிறாரு, 20 ரூபாய் இன்ஸ்பெக்ஷன் போறாரு. மக்களை பார்த்து குறைய கேட்கதான் துபாய்க்கு உடனே ஓடினீங்களா? ஓ, துபாயில தான் தமிழ்நாட்டுக்காரங்களா இருக்கு. ஓ ரைட்டுங்க, இப்பதாங்க எனக்கு தெரியுது. துபாயில இருக்க தமிழருடைய குறைய கேட்டு நிவர்த்தி பண்ண போனாரா? அப்ப நல்ல விஷயம். எனக்கு புரியலைங்க, உங்களை மாதிரி அறிவாளி. நான் என்ன கேட்கிறேன், 41 பேர் செத்ததுக்காக பதறிச்சு வந்தால் நீங்க தான் சொன்னீங்க. நான் அப்பதான் சொன்னேன், இவ்வளவு பெரிய சோகத்தை வந்தவர் போட்டோ எடுத்துட்டு உடனே திரும்பி துபாய்க்கு போனாருன்னா அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்லுங்கன்னு. இந்த நியாயம் உங்களுக்கு புரியவில்லை என்றால் உங்களுக்காக நான் அனுதாபப்படுறேன். துணை முதலமைச்சர் கேட்டதுல இன்னொரு நியாயமான கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல முடியுமா? என்ன? அவர் சொன்னாரு, எங்கிட்ட கேள்வி கேட்கறீங்களே, இந்த மாதிரி அந்த விஜய்ங்கிறவரை வர வச்சு கேள்வி கேளுங்க பாப்போம்னாரு. கேள்வி கேட்ட முடியும். அவர் முதல் மந்திரி ஆக்கியிருக்கா, அப்புறம் கேள்வி கேட்போம். முதல் மந்திரி ஆக்காதவன 41 பேர் காலி, ஆக்கிற எத்தனை பேர்? அந்த 41 பேர் குறைக்க நீங்க தான் காரணம் சொல்லிட்டு இருக்க. ஜனநாயகத்துடைய அடிப்படை தத்துவம் தெரியுமா உங்களுக்கு? கொலையா? அடிப்படை தத்துவம் தெரியுமான்னு கேட்கிறேன். பாதுகாப்பு யார் தான் கொடுக்கணும்? உங்க வீட்டுல நாளைக்கு ஒரு கல்யாணம் நடக்குது, நீங்க யூனிஃபார்ம் போட்டு 10 பேரை நிறுத்தினா உங்களை கைது பண்ணிட்டு போனா தெரியுமா? பாதுகாப்பு அரசாங்கம் தான் கொடுக்க முடியும், காவல்துறை தான் கொடுக்க முடியும். ஆரம்பி கேட்டு கூட நான் உங்களை வெளிப்படையா கேட்கிறேன், தமிழ்நாட்டு வரலாறு எத்தனை மாநாடு நடந்திருக்கு? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே 15-20 ஆம்புலன்ஸ் எங்கேயாவது நின்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரைவேட் ஆம்புலன்ஸே அதில் பாதிக்கு மேல. அதெல்லாம் கொண்டு வந்தது யார் சொல்லுங்க?
கொஞ்சம் இதை பயன்படுத்தினீங்கன்னா வக்கர புத்தி படைத்த சில பேரால் தான் 41 விலை மதிப்பு இல்லாத உயிர் போச்சு. அதுக்கு அந்த கூட்டம் போட்டாங்கிறதுக்கே அவன் காரணம். அப்ப அண்ணாதுரை செத்த போது கூட ரயில்ல வந்தாங்க 10-15 பேர் அடிபட்டு செத்தாங்க. அது வந்து ஒரு மாபெரும் அலை. ஐயா, ஐயாவுடைய பார்ப்பதற்காக வந்த அலை. வார்த்தை விளையாட்டு வேண்டாம். நான் என்ன கேட்கிறேன்னு புரிஞ்சுட்டு சொல்லுங்க. இவன் கூட்டம் போடுறதுல செத்தாக்க அவன் காரணங்கிறத விட பைத்தியக்காரத்தில் இருக்க முடியுமா? பாதுகாப்பு தர வேண்டிய போலீஸ் என்ன வேற என்ன வேலை செஞ்சுதா? அதுக்கு தான் சம்பளம் வாங்குற. நீ கொடுத்த பாதுகாப்பு என்ன? அதை கேட்கிற உடனே அடுத்தது பேசுனீங்கன்னா தவறு. பாதுகாப்பு தர வேண்டிய பொறுப்பு காவல்துறையும் அரசாங்கமும். அதை மடமா ரொம்ப சாமர்த்தியமா தூக்கி போடுறது வேண்டாம். நாளைக்கு கள்ளச்சாராயம் வித்து செத்தான் 60 பேர் செத்தான் கள்ளக்குறிச்சியில, அது அரசாங்கம் தப்பு பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலே வித்தான்னு உறுதியா வந்துருச்சு. இப்போ முதலே சொன்னேன், 4 சின்ன வயசு பசங்க கஞ்சா குடிச்சு நிதானம் இல்லாம ஒருத்தர் வெட்டதெல்லாம் வீடியோல பார்த்துட்டோம். ஒவ்வொரு நாளும் சொல்லவே மனசு கூச்சப்படுது. வெளியில் சொல்ல முடியாமல் தவிக்கிறார்கள். எனக்கே பயம் இருக்கு. நம்ம வீட்டில் இருக்க சின்ன சின்ன பிள்ளைகள்லாம், பெண் பிள்ளைகள் வெளியே போனா திரும்பி வர்றவர்களும் அடி வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்கு. அப்படி மோசமான சொல்லு வருது. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மோசமான சம்பவம் நடந்துச்சா? அதுக்கு இவன் தான் காரணம்னு ஒருத்தர் கைது பண்ணீங்களா? இப்பதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அப்புறம் குண்டாசை இப்ப வித்துட்டா பண்றாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா தெரியாது சொல்லுங்க. ஏங்க பண்ணீங்க? இன்னும் 2 பேரை கற்பழிக்கவா? தவறு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய தவறு செய்யறவனுக்கு ஆதரவா இருக்கீங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல குற்றவாளி என்று ஒன்மேன் கமிஷன் சொல்லப்பட்ட அந்த 5-6 போலீஸ் அதிகாரிகளுக்கு ப்ரமோஷன் கொடுத்துறீங்க. கொஞ்சம் கூட கூச்சம் இல்ல, வெட்கம் இல்ல, நாணம் இல்ல. அதை விட்டு கித்தாப்பா பேச்சு மட்டும் பேசிட்டீங்களே. தவறு செய்வதற்கு தண்டனை கொடுக்கணும். தவறு செஞ்சவன நீங்க மான மரியாதை போட்டு வளர்க்குறீங்க. நியாயமா இருக்கணும் மேல கேள்வி கேட்கிறீங்க. என்ன நியாயங்க? காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுடைய மனநிலை தற்போது எந்த பக்கம் இருக்கிறது? ஏன்னா இந்த நியாயத்தின் பக்கம் இருக்கிறது. நியாயம் எந்த பக்கம் இருக்கிறது? காங்கிரஸ்காரன் இருக்கிற பக்கத்துல இருக்கு. இப்படி கேட்டா அப்படி வரீங்க, அப்படி கேட்டா உங்களுக்கு இப்படிதான் சொல்ல முடியும். என்ன தெரியாம கேட்டா சொல்லலாம், தெரிஞ்சே புரிஞ்சே உள்நோக்கத்தை வச்சு பொடி வச்சு கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரிய லாங்குவேஜ் சொல்ல முடியும். நாங்கள் எங்க இருக்கிறோமோ அங்கேதான் நியாயம் இருக்கு. ஏன்னா உங்களை வெளிப்படையாக பல இடங்கள்ல வந்து விரும்புவதாக தாவேகாவினர் சொல்றாங்க. இன்னொன்னு கூட சொல்றாங்க, தாவேகாவுக்கு மேலதாங்க காங்கிரஸ்க்கு லவ், ஆனா கல்யாணம் பண்ணதனோ திமுகவங்க அப்படிங்கிறாங்க. ஐயா சொல்ற ஒரு இடத்துல பேசுறாங்க. ஐயோ அப்படியா? இப்பதாங்க தெரியுது. 42 வருஷமா ஒரே பொண்ணு. நான் கிட்டத்தட்ட 50வது பிறந்த கல்யாண நாள் வரப்போகுது. 49 வருஷமா ஒரே பொண்டாட்டி கூட வாழ்ந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு. அதனால தானே இன்னைக்கு என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்குறீங்க. மனைவி, துணைவி, சின்ன வீடு, சின்ன சின்ன வீடு அப்படி வச்சிருந்தா நீங்களும் தலைவர், இவர் தான் முதல் மந்திரிகளா லாயக்குன்னு சொல்லுவீங்க. ஏன் நாலு சமத்தையா அப்படி கருத்தை சொல்றாங்க. அதுக்கு தாங்க நான் பதில் சொல்றேன். அதே ஒன்னே மறைக்கிறீங்க. பொது வாழ்க்கையில் தலைவனா வர்றவனுக்கு ஒரு தகுதி, தனி வாழ்க்கையில் ஒழுக்க வேணும்ல. அப்படி இருக்கிறதெல்லாம் தப்புங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு பாருங்க. இதை மாற்றுவதற்கு உங்களுடைய கேள்வியும் உங்களை இந்த நிகழ்ச்சியும் பயன்பட்டா உங்களுக்கு அதுல ஒரு திருப்தி இருக்கும். தவறு செய்வதை நியாயப்படுத்தினா உங்களுக்கு தூக்கம் வராது, மறந்துடாதீங்க. பாரதி சொன்னதுதான், படிச்சவன் தப்பு பண்ணா ஐயோன்னு போவான். நீங்க படிச்சவர் சரியா? தப்பு பண்ணாதீங்க. நிறைவா ஒரு கேள்வி, மக்கள் மனநிலை, நீங்க தமிழ்நாடு முழுக்க பயணிக்கிற ஒரு மனிதர், மக்களுடைய மனநிலை இன்னைக்கு கிரவுண்ட்ல எப்படி இருக்குது? ஆன்டி பிஜேபி, ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்ற விவகாரம் கூட இன்னைக்கு வந்து ஒரு நீதிமன்றத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீதியரசர் ஜிஆர் சுவாமிநாதன் வழங்கின தீர்ப்பை வந்து அப்போல்டு பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அதை வந்து அமல்படுத்தணும், போய் திரும்ப வந்து தீபம் ஏற்றுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடக்கும்போது மக்கள் மனநிலை எப்படி இருக்கு? ஆன்டி பிஜேபி மேல விகரசா இருக்குதா? வாட் இஸ் கிரவுண்ட் ரியாலிட்டி? உங்களுடைய நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொன்னாங்க ஆன்டி பிஜேபி இருக்கானா? நான் என்ன சொல்றேங்கிற இவ்வளவு நேரம் பேசி உங்களுக்கு புரிய வைக்க முடியல. இல்ல உங்களுக்கு புரியுற மாதிரி எனக்கு சொல்ல தெரியலேங்கிற குறைபாடு என்கிட்ட தான். நான் என்ன பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கு? இல்ல சார், நீதிமன்றம் சொல்லுங்க. என்னுடைய கருத்தை வெளிப்படையாக சொல்லட்டுமா? நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கலாம், ஆனால் அந்த தீர்ப்பை சொன்ன உள்நோக்க கற்பிக்க கூடாதுன்னு இருக்கு. இன்னைக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன 2 விஷயங்கள்ங்க. மக்கள் பிரச்சனைகள் திரும்புற பக்கமெல்லாம் இருக்கிற போது அதை விட்டுட்டு ஒரு சினிமா பாட்டு தான் 2 வரி, கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் கவைக்கு உதவாத வீண் பேச்சு. எனக்கு அதுல உடன்பாடு உண்டு. நீங்க ஆன்மீகம் இருக்கணுங்க, நாத்திகம் இருக்க, எதை வேணாலும் இருங்க, அதை முன்னிறுத்தி மக்கள் பிரச்சனையை பின்னோக்கி கொண்டு போகாதீங்க. இது நம்பர் 1. 2வது, கோர்ட்ல தீர்ப்பு சொல்லிட்டதாலே ஏன் வாவுசி கூட
தீர்ப்பு சொன்னது கோர்ட்டு தானே, 2 ஜென்ம தண்டனை. பகத்சிங் சுகதேவுக்கும் தூக்கு தண்டனை கொடுத்தது தீர்ப்பு தானே. காந்திக்கு 10 வருஷம் ஜெயிலில் இருந்து தீர்ப்பு சொன்னது கோர்ட்டு தானே. நேரு 12 வருஷம் ஜெயிலில் இருந்துக்கும் அதே கோர்ட்டு தானே. காமராஜ் 9 வருஷம் அரிப்புரம் ஜெயிலையும் பெஜவாடா ஜெயிலையும் இருந்ததுக்கு கோர்ட்டு தானே தீர்ப்பு சொல்லிச்சு. கோர்ட்டு தீர்ப்பு சொன்னதாலேயே நியாயம், அதை ஒரு புதுக்கவிஞன் அழகா சொன்னான். நியாயத்தின் சமாதிகளை நீங்கள் கண்டதுண்டா? எங்கள் ஊரில் அதற்கு பேர் நீதிமன்றங்கள். இதுக்கு மேல சொல்ல முடியாது. வாட் இஸ் த கிரவுண்ட் ரியாலிட்டி? மக்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்டேன். மக்கள் மனநிலை ஒவ்வொருத்தனும் செத்துக்கிட்டு இருக்கான் தெரியாம நீங்க அப்படியே. சென்னை மட்டும் தமிழ்நாடு அல்ல, தமிழ்நாடு முழுக்க சுத்தி வந்தால் மட்டும்தான் நான் சொல்வது புரியும். இன்றைக்கு இருக்கிற நிர்வாகத்தால் மிக கடுமையான பாதிப்பை பாமரர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இன்கம்பன்சி இருக்கு. நான் என்னங்க சொல்லிட்டு இருக்கேன், நீங்க இங்கிலீஷ்ல சொல்றீங்க, நான் தமிழ்ல சொல்றேன். ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட முறையில் பாதிக்கிறான். ஒவ்வொரு மாசமும் கரண்ட் பில் பற்ற போது அன்னைக்கு உங்களுக்கு அந்த கோபம் வருதா இல்லையா? கட்டாயம் வருது. 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஹவுஸ் டாக்ஸ் பண்ண போகும்போது அந்த தலை வருகிறதா இல்லையா? கட்டாயம் வருது. டீ குடிக்க போற போது அடடே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால 10 ரூபாய் இருந்த டீ இன்னைக்கு 20 ரூபாய் ஆச்சு, வருதா இல்லையா? இப்படி எல்லாவற்றிலுமே ஒவ்வொன்றையும் இருக்கு. இதுல பாதிக்கப்படாத மனிதனே கிடையாது. அவன் வெளிப்படையாக சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அவனுக்கு இருக்கிற ஆத்திரத்தை, கோபத்தை தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அவன் காட்டுவான் நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிற ஆளுங்கட்சியிலேயே பல வருடங்கள் இருக்கிறவனு கூட இந்த கோபம் இருக்குன்னு நான் இப்ப சொன்னா நீங்க சிரிப்பீங்க. தேர்தல் முடிஞ்சோடனே பாருங்க. பலவிதமான கருத்துக்களை ரொம்ப வெளிப்படை யதார்த்தமா பகிர்ந்துக்கிட்டீங்க ஐயா. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.